இப்போ நம்ம முதல் சக்கரத்தை பார்ப்போம். மூலாதார சக்கரம். முதல் சக்கரமானது நம்மளுடைய முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல இருக்கும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய குண்டமானதும் இருக்கு. இந்த மூலாதார சக்கரம் அட்ரினலின் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க கேட்கலாம், அட்ரினலின் கிளாண்ட் கிட்னில இருக்கு, ஆனா மூலாதார சக்கரம்னு சொல்லிட்டு முதுகுத்தண்டுவோட கீழே நீங்க போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அட்ரினலின் கிளாண்டை கட்டுப்படுத்தக்கூடிய மையம் இந்த இடத்துல தான் இருக்கு. முதுகுத்தண்டுவடம் கீழே யூட்ரஸ் ரெக்டம் இருக்கிற இடத்துல இருக்கு. இந்த மையத்தை தான் நம்ம மூலாதார சக்கரம்னு சொல்றோம். மூல ஆதாரம், இதுதான் மூலாதாரம். இயற்கையாகவே அனைத்தின் மூலத்தையும் பாருங்களேன், இருட்டாதான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய மரம் இருந்தாலும் அது அதனுடைய விதையில இருந்தா வளரும். அந்த விதை மண்ணுக்குள்ள இருட்டுல இருந்தா வளரும். ஒரு மிகப்பெரிய மரத்தின் மூலமும் இருட்டு தான். இப்ப நம்ம கூட நம்ம அம்மாவின் வயிற்றுக்குள்ள இருப்போம்ல, அதுவுமே இருட்டு தான். நம்மளுடைய மூலமும் கூட இருட்டு தான். இப்படி அனைத்தின் மூலமுமே கருப்பா இருக்கிறதுனால இந்த சக்கரத்துக்கும் கருப்பு கலர் தான். இந்த சக்கரம் என்ன சுரப்பியை குறிக்குதுன்னா அட்ரினல் கிளாண்டை குறிக்கும். இதனுடைய வேலை என்னன்னா, நம்ம மெட்டாபாலிசத்தை கரெக்டா வச்சுக்கும், பிளட் பிரஷரை கரெக்டா வச்சுக்கும். ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும்போது நம்மளுடைய உடம்ப ரியாக்ட் பண்ண வைக்கும். நம்ம சாதாரணமா ஓடும்போது ஒரு ஸ்பீட்ல ஓடும், ஆனா நம்மள ஒரு மிருகம் துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக வேகத்துல ஓடும். இதுக்கு காரணம் நம்ம பயத்தின் வெளிப்பாடால அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கிறதுனால தான். அடுத்து